ஹாய். யாருக்கெல்லாம் வந்து நான் நினைச்சதுக்கு நேர்மாறா நடக்குது. அதாவது நான் ஒண்ணு நினைக்கிறேன். அதுக்கு ஆப்போசிட்டா நடக்குது. இதுல பாசிட்டிவ், நெகட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் அதெல்லாம் கிடையாது. சாதாரணமான ஒரு விஷயம் நினைச்சா கூட அது ஆப்போசிட்டா நடக்குதுன்னு யாராவது இருக்கீங்கன்னா, அதுல குறிப்பா ஈர்ப்பு விதிய தெரிஞ்சு வந்திருக்கீங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதையெல்லாம் நான் நோட் பண்ணவே ஸ்டார்ட் பண்றேன். குறிப்பாவே நான் ஒண்ணு நினைக்கிறேன்னா, அது எனக்கு கிடைக்க கூடாதுன்னு வாண்டடாவே இப்படி நடக்குது. இந்த மாதிரி எல்லாம் யாராவது இருக்கிறீங்கன்னா, நீங்க உங்களோட மைண்ட எந்த மாதிரி வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஒரு காமனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இப்ப லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியா நமக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அதாவது நீங்க வந்து அப்படி பண்ணா, இவ்ளோண்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவ்ளோ கிடைக்கும். அது வந்து ரொம்ப சாதாரணமான, ரொம்ப ஈஸியான விஷயம். நீங்க அதுக்கு ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் கேட்டுட்டு, நம்பிட்டு உட்கார்ந்துட்டே இருங்க. அப்படியே கூரைய பிச்சுட்டு வந்து கீழ கொட்டுங்கிற அளவுக்கு நெறைய வீடியோஸ் நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்துடுறோம். இப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம மைண்டு அத மனசுல வச்சுட்டு நம்ம இப்ப டிராவல் பண்றோம். ஓகே. நமக்கு வந்து இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், ரொம்ப ஈஸியாவே நடக்கணும்ன்ட்டு. இன்னொன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாருமே பேசிக்காவே சோம்பேறிங்க. சரிங்களா? ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு நம்ம வந்து செஞ்சு பண்ணணும். கஷ்டம் கூட வேண்டாம். ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னாலே நமக்கு வந்து மனசு வந்து இடம் கொடுக்காது. ஏன்னா சேஞ்ச வந்து நம்ம மனசு அவ்ளோ அக்செப்ட் பண்ணிக்காது ஈஸியா. நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கும் பொழுது, புதுசா லா ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிறத ரொம்ப ஈஸியா வேற சொல்லிடுறாங்களா? இப்ப நம்ம தெரியாம அதுக்குள்ள வந்துடுறோமா? வந்துட்டு அதையும் இதையும் பண்ணி முட்டி மோதி என்னென்னமோ பண்ணி, எப்படி நடந்தாலும் எப்படியோப்பா நான் நெனச்சது நடந்துருச்சு. கடைசியில ஒரு ரூ. 1000 வேணும்னு நெனச்சேன். என் ஃப்ரெண்டு கிட்ட நானே கெஞ்சி கூத்தாடி அவன் கால்ல விழுந்து ஒரு ரூ. 1000 எப்படியோ பார்த்து வாங்கிட்டேன் பாத்தியா? நான் ரூ. 1000 வேணும்னு நெனச்சேன். எனக்கு எப்படியோ அந்த யூனிவர்ஸ் வந்து அந்த ஃப்ரெண்ட பார்த்து என்ன கெஞ்ச வச்சு, கால்ல விழுந்து அழ வச்சு எனக்கு ரூ. 1000 குடுத்துட்டாங்க. இப்படிதான் நம்ம புரிஞ்சிருக்கோம் லா ஆஃப் அட்ராக்ஷனயே. புரியுதுங்களா? ஆனா இது வந்து ஒரிஜினலான ஈர்ப்பு விதியான்னு கேட்டா அப்படி கிடையாது. இதுல வந்து ரொம்ப சின்னதாவும், ரொம்ப சிம்பிளாவும் சொல்லவும் முடியாது. ஏன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நம்ம லைஃப் எண்ட் நம்ம கடைசி மூச்சு நிக்கிற வரைக்குமே நம்ம கத்துக்கிட்டே தான் இருக்கணும் ஒண்ணொண்ணையுங்கும்பொழுது, "நீ இந்த மாதிரி உன் மைண்ட் செட்ட வச்சுக்கோப்பா. இதே மைண்ட் செட் கடைசி வரைக்கும் உனக்கு போதும்." அப்படி கிடையாது. ஒரு ஒரு டைம்லயும் நம்மள அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப வந்து எப்படி எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க லைஃப்ல. அந்த மாதிரி நம்மளும் நம்மள வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப எனக்கு மாறி நடக்குது. நான் ஒரு விஷயம் நினைக்கிறேன், அதுக்கு மாறி நடக்குது. அந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா? உங்கள நீங்க செக் பண்ணிக்கணும். நீங்க என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில வளர்ந்துருக்கீங்க? உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? நீங்க பழகுறவங்களுடைய மைண்ட் செட் என்ன? உங்க வீட்ல இருக்கவங்க மைண்ட் செட் என்ன? உங்க மைண்ட் செட் என்ன? உங்களோட திங்கிங் எப்படி இருக்குது? இது எல்லாத்தையுமே நீங்க ஓவராலா பார்த்துட்டு ஒரு டேட்டாபேஸ் எடுத்து கையில வச்சுக்கணும். இப்போ யூனிவர்ஸ் கிட்டயோ, இல்ல எதையோ நீங்க வந்து எதுவுமே கேட்கக்கூடாது முதல்ல. ஜஸ்ட் அப்சர்வ் மட்டும் தான் நீங்க பண்ணணும். நடந்தத அக்செப்ட் பண்ணணும். இந்த 2 விஷயத்த வந்து நீங்க மாத்தி, மாத்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? அது ரொம்ப மொனாட்டனஸா தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு எடுத்த உடனேயே நமக்கு புடிச்ச மாதிரி எந்த ஒரு விஷயமுமே நடக்காது. பழகுற வரைக்குமே அது கஷ்டம் தான் இல்லையா? அந்த மாதிரி நீங்க ஒரு விஷயம் நினைக்கிறீங்கன்னா, அதுக்கு ஆப்போசிட்டா நடக்குதுன்னு எப்ப உங்களுக்கு தோணுது? நீங்க நினைச்சா மட்டும் தான் அதுக்கு ஆப்போசிட்டா நடந்தா உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். இல்ல உங்களுக்கு வேண்டாத ஒரு விஷயம் நடந்தா கஷ்டமா இருக்கும். சோ நீங்க கேட்காதீங்க. எனக்கு இது வேணும், அது வேணும்னு. யார கேட்க வேண்டாங்கிறேன்னா, ஈர்ப்பு விதியில வந்திருக்கீங்க. சில இத வந்து நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணி பழகியிருக்கீங்க. ஆனாலுமே எனக்கு ஸ்ட்ரகிள் இருக்குப்பா. இன்னும் என்னால முழுசா வந்து நம்பி என்னால மேனிஃபெஸ்ட் பண்ற அளவுக்கு எனக்கு தெரியல. அப்படி இருக்கீங்கன்னா, ஒரு கட்டத்துல நீங்க எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க என்ன மெத்தட் வேணா ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். என்ன வேணா பண்ணிட்டு இருக்கலாம். உங்களோட ஆசை சம்பந்தமா நீங்க அதுக்கான ப்ராசஸ் வந்து நீங்க இங்க பண்ணிக்கிட்டே இருந்தா கூட, டக்குன்னு ஒரு கேப் குடுங்க. ஸ்டாப் பண்ணுங்க. அத அப்படியே ஹோல்ட் ஆன்ல வைங்க. அத வந்து நீங்க திரும்ப எடுத்து தூசு தட்டவே வேண்டாம். ஒரு கேப் குடுத்து உங்களோட மைண்ட் செட்ட பாருங்க. இப்ப நம்ம வந்து எதுக்காக இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்றோம்? நம்ம இப்ப ஒரு விஷயத்த நெனைக்கிறோமே, அது ஏன் நெனைக்கிறோம்? இப்ப இது நடக்கலன்னா நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத நீங்க ஆழமா திங்க் பண்ணணும். சரிங்களா? மேனிஃபெஸ்டேஷனா இருக்கட்டும், இல்ல நம்ம ஆசைப்படுற ஒரு விஷயம் எதுவுமே சும்மா வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படி நடந்துருச்சுனாலும் நம்ம மதிக்க மாட்டோம். ரொம்ப மெனக்கெட்டு பண்ணி நம்ம கைய விட்டு போனாலும் அத ஏத்துக்க மாட்டோம். நம்ம மைண்ட் செட்டே இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். மனுஷங்கள சாட்டிஸ்ஃபை அப்படிங்கிறத நம்மளால பண்ணவே முடியாது. எதுலயுமே அவங்க சீக்கிரமா திருப்தி அடைஞ்சு, "அப்பா எனக்கு இது போதும்." அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப பேசிக்கே நம்மளோட மூட் எப்படி இருக்கும்? பத்தாது. எவ்ளோ பணம் வந்தாலும் பத்தாது. எனக்கு எவ்ளோ ட்ரெஸ் வாங்குனாலும் பத்தாது. எவ்ளோ நான் வெளியில போனாலும் பத்தாது. எவ்ளோ சாப்பிட்டாலுமே இன்னும் புதுசு புதுசா நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். போர் அடிச்சிடுறது. சீக்கிரமா போர் அடிக்கிறது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹியூமன் நேச்சர். இதுக்குள்ள நீங்க உங்க மனசு கண்டுபிடிக்கணும். இவ்ளோ தாட்ஸ் வந்துட்டு இருக்கு. அந்த தாட்ஸ்ல நீங்க வந்து அப்படியே அத ஷேப் பண்ணணும். மோல்டு பண்ணணும். "ஏய் இந்த சிச்சுவேஷனுக்கு நீ இப்படி திங்க் பண்ணுப்பா. இது போதும்." அப்படின்னு நீங்க சொல்லணும். இது எல்லாமே எப்ப நடக்கணும்னா, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாம முதல்ல நீங்க உங்கள சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் உள்ள. சரிங்களா?
அப்ப என்ன ஆகும், அந்த இடத்துல மேனிஃபெஸ்டேஷன்ங்கிற ஒரு விஷயம் அங்க நிறுத்தப்பட்டுருச்சு. நீங்க எதையுமே ஆசைப்படலை, எதையுமே கேட்கல, அது பாட்டுக்கு உங்க லைஃப் போகுது. அப்சர்வ் பண்றீங்க, பாசிட்டிவ் எல்லாம் நடக்குது, நெகட்டிவ் எல்லாம் நடக்குது. பாசிட்டிவுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம், நெகட்டிவுக்கு எப்படி ரியாக்ட் பண்றோம். அதாவது ரியாக்ட் நீங்க பண்ணுங்க, கண்ட்ரோல்டா. நெகட்டிவான சுச்சுவேஷன்ல நீங்க பாசிட்டிவாலாம் மாறவெல்லாம் வேண்டாம். அப்பாடா இதுக்கு எனக்கு இது நடந்தது, அது வரைக்கும் சந்தோஷம், தெய்வமே வேண்டாம். நீங்க எப்படி இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி எப்படி இருப்பீங்க? நெகட்டிவான விஷயத்துக்கு அழுது புலம்பி என்னமோ பண்ணியிருப்பீங்க, பாசிட்டிவான விஷயத்துக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பீங்க, அதுக்கும் ஏதாவது நீங்க பண்ணியிருப்பீங்க, ஏதாவது செலிப்ரேட் பண்ற மாதிரி. இது ரெண்டையுமே நீங்க பண்ணுங்க. ஆனா ஒரு குட்டி அவேர்னஸோட பண்ணணும். ஓகே, இந்த விஷயத்துக்கு நான் இவ்வளவு ஹாப்பி ஆகுறேன், அதுக்கு அந்த ஹாப்பி ஆகிறேன் அப்படின்னா அந்த ஹாப்பிக்கு நான் இதெல்லாம் பண்றேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சிருச்சு என்னை பத்தி. இப்போ ஒரு விஷயம் நெகட்டிவா நடக்குது, இல்ல எனக்கு வேண்டாதது பிடிக்காதது நடக்குது, என்னை யாரோ திட்டாங்க, என்னை அவமானப்படுத்திட்டாங்க, அதுக்கு நான் இந்த அளவுக்கு டவுன் ஆகிறேன். ஓகே, என்னோட கெப்பாசிட்டி பாசிட்டிவ்ல இவ்வளவு தூரம் இருக்கு, நெகட்டிவ்ல இவ்வளவு தூரம் இருக்கு. ஓகே, இது ரெண்டும் அனலைஸ் பண்றீங்க. இப்ப இந்த ரெண்டுல எது ஜாஸ்தியா இருக்கு, இப்ப நம்ம எங்க மாத்தணும்? ஓகே, நெகட்டிவ் தான் ஜாஸ்தியா இருக்கு, அங்க நம்ம மாத்தணும் அப்படின்னா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன மெத்தடா சொல்ல முடியும், இல்ல இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு இப்ப வீடியோலயா சொல்ல முடியும்? சத்தியமா கிடையாது. சோ அடுத்த ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷன் வரும்பொழுது டக்குன்னு உங்க பிரெயின் பாஸ்டன்ஸ்ல போய் இப்படி அப்ப நீ இந்த மாதிரிலாம் இருந்த, சோ அதுல இருந்து கொஞ்சம் நீ மாறணும் தான் இப்ப நினைச்சிட்டு இருக்க, சோ நீ இப்போ இதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணு அப்படின்னு உங்களுக்கு யார் சொல்லுவா? நீங்க தான் சொல்லணும். சோ அந்த ஒரு செகண்ட் பர்சன் உங்க உடம்புல உங்க மனசுல இருந்துட்டே இருக்கணும். யாராவது ஒருத்தர் உங்களை கைட் பண்ணணும். அந்த யூனிவர்ஸ் கைட் பண்ணுவாங்க, ஓகே. ஆனா முதல்ல உங்களை சரி பண்றதுக்கே தான் எப்படி சொல்றது, அந்த உங்களை சரி பண்றதுக்கு தான் அந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் கொடுக்கறதே. நம்ம நினைச்சுக்கிறது தான் நான் நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டா நடக்குதுன்னு. சரி, நீங்க நினைச்சதே நடந்ததுன்னு வைங்களேன், என்ன பண்ணுவீங்க? ஒரு சிம்பிளான கொஸ்டின். நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு படிக்கிறீங்க, நீங்க நினைச்ச காலேஜ்லயே உங்களுக்கு சீட்டு கிடைக்குது, படிச்சு முடிக்கிறீங்க, உங்களுக்கு நினைச்ச ஒரு வேலை கிடைக்குது, நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ அந்த வேலை கிடைக்குது, நீங்க ஆசைப்பட்டு லவ் பண்ணவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே குழந்தைங்க பிறக்குது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அந்த குழந்தைங்களை நீங்க படிக்க வைக்கிறீங்க, எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே தான் நடந்துட்டு இருக்கு. என்ன கத்துக்கிட்டீங்க அதுல? உங்க லைஃப்ல நீங்க எந்த அளவுல மேம்பட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா ரொம்ப கம்மியா இருப்பீங்க. அதாவது நீங்களே பாருங்களேன், நார்மலா ஒரு பெருசா ஸ்ட்ரகிள்குள்ள போகாம அப்படியே ஒரு கிராஜுவலா இப்படியே மேலையும் போகாம கீழையும் போகாம இப்படி ஒரே லைன்லயே லைஃப் போகுதுன்னா அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வர மாதிரியான சுச்சுவேஷனோ இல்ல ஓவரால் அந்த விடிஞ்சா அவங்களுக்கு இப்ப இருக்கிறது எதுவுமே இல்லை, அந்த அளவுக்கு கூட வேண்டாம், டக்குன்னு ஒரு சின்ன சேஞ்சை கூட அவங்க நல்லா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கார்மிக் டெபாசிட்ஸ். அவங்க போன ஜென்மத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கலாம். சோ இப்ப அவங்க ரொம்ப நியூட்ரலான ஒரு லைஃப் நம்ம வாழ முடியும், வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம என்ன நினைப்போம்? உடனே கம்பாரிசன். அவன் நல்லா இருக்கான் பாரு, இவன் நல்லா இருக்கான், என்ன ஏமாத்தனா இன்னைக்கு இவன் காரை வாங்கிட்டான், என்ன கஷ்டப்படுத்தினா இன்னைக்கு புது வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்க தான் தேடிக்கணும். உங்களுக்குள்ள நீங்களே தேடணும். நான் யாரு? சில கேரக்டர்ஸ் நமக்கே காரி துப்புற மாதிரி இருக்கும், பிடிக்கவே பிடிக்காது, இவ்வளவு அசிங்கமான ஒரு எண்ணமா நமக்கு இருக்குங்கிற அளவுக்கு இருக்கும். அதையும் நீங்க கண்டுபிடிச்சு நீங்க தான் மாத்தணும். புரியுதுங்களா? ரொம்ப பியோர் சோலாவே எல்லாம் நம்மளால இருக்க முடியாது. அந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறிக்கிட்டே தான் இருப்போம். ஆனா அது ரொம்ப கான்சியஸா இருக்கணும், யாரையும் ஹர்ட் ஆகக்கூடாது. அப்புறம் ரொம்ப ஜென்யூனா இருக்கணும். ஒரு விஷயத்த நீங்க செய்யறீங்க அப்படின்னாலே அந்த இடத்துல ஜென்யூனிட்டி தான் ஃபர்ஸ்ட் வரணும். இதெல்லாம் பண்ணதான் உங்க மனசுல எனக்கு இது வேணும் அப்படிங்கிற அந்த இது வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, அதுவே உங்களுக்கு ஸ்டாப் ஆயிரும். எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி பழகும் போது என்ன ஆகும்? எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல நின்றுவோம். இது எண்டு. இப்ப நான் சொன்னது எது நடந்தாலும் ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கறதெல்லாம் எண்டு. ஆனா இப்போதைக்கு யாராவது நான் நினைக்கிற விஷயம் ஆப்போசிட்டா நடக்குது அப்படின்னா அது சும்மா ஒரே லைன்ல உங்களுக்கு அப்படி இப்படின்லாம் சொல்லி புரிய வைக்கிறது கஷ்டம். அதனால நான் உங்களோட செல்ஃப் அனலைஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க இப்படி உங்களை மாத்த ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு பாயிண்ட்ல நீங்க சேஞ்ச் ஆயிட்டீங்க அப்படிங்கறத நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. அப்ப ஏன் இந்த மாதிரிலாம் நமக்கு ஆப்போசிட்டா நடந்திருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா கான்சியஸா மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. நீங்க நினைச்சது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். தேங்க்யூ.